நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். ஆக்சுவலாக ட்ரைலரில் பார்க்கும்போது ரொம்ப ரக்கடா, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக அப்படி பேசுகிறீங்க. பட் நேரில் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்களே. ரியலாக நீங்கள் எப்படி ரியல் லைஃப்பில்? இப்படி தான். அர்ஜுன் சார் ஸ்டோரி படத்தில் அவர் கேமியோ இல்லை ஏதாவது ரோல், பெரிய ரோல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாரா? சர்ப்ரைஸ் ப்ரோ. சர்ப்ரைஸா? சைனீஸ், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. இல்லை ஸ்டார்டிங்கில் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா இந்த படம் இவ்வளோ லாங்குவேஜஸில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறோம், கன்ஃபார்ம் செம்ம சக்ஸஸ் பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஹோப் எப்போ வந்தது? சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஸ்டோர் ஆகிடுச்சு. இன்டர்நேஷ்னல் அது இதெல்லாம் சொல்கிறாரு. நான் திருப்பி போயிட்டு கேட்டேன். அர்ஜுன் அவர்கள் உங்கள் மாமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். தமிழ் சினிமா பற்றி, தெலுங்கு சினிமா இதை பற்றிலாம் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லுவாரா? தமிழ் பற்றி என்ன சொன்னான்னு யூஸ்வலி அவருக்கு த்ரிஷா ஆர் நயன்தாரா? த்ரிஷா. த்ரிஷா. ரஜினி ஆர் கமல்? ரஜினி சார். ஒன் ஃபேவரட் பிளேஸ் இன் தமிழ்நாடு? காசிமேடு. ஏன் காசிமேடு இப்போ பர்டிகுலரா? ஒன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்னடா இண்டஸ்ட்ரி, ரெண்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தவங்க கைட் பண்ணுவாங்க சினிமாவில். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அங்கிள் தான் ப்ரோ. வணக்கம் துருவா சர்ஜா அவர்களே. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? குட், நல்லாவே இருக்கேன். ஆக்சுவலாக ட்ரைலரில் பார்க்கும்போது ரொம்ப ரக்கடா, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக அப்படி பேசுகிறீங்க. பட் நேரில் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்களே. ரியலாக நீங்கள் எப்படி ரியல் லைஃப்பில்? இப்படி தான் ப்ரோ. ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பீங்களா எப்போதுமே? எனக்கு தெரியல ப்ரோ, லைக் திஸ் சொல்லி ப்ரோ. எனக்கு ஆல்சோ எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது. நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஓகே டன். ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரைலர் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப கிராண்டியராக இருந்தது. இப்படி ஒரு படம் பண்ணுறோம், இதில் நீங்கள் பண்ணுறீங்க, இந்த விஷயங்கள்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணது, எப்போ டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு? உதய் கே மெஹத்தா வந்து என் ப்ரொடியூசர் நேம். அவருக்கு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, படம் பண்ண கமிட்மெண்ட். நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டேன், நிறைய ஸ்டோரிஸ் கேட்டேன். ஆனாலும் அங்கிள் வர லைன் சொன்னார், அது இட் வாஸ் ஸ்ட்ரைக்கிங். நான் போயிட்டு உதய் சார் கிட்ட சொன்னேன், ப்ளீஸ் இந்த கதையை கேளுங்க எனக்கு சொன்னேன். ஸோ அவருக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வி டிசைடட் டு டூ திஸ் மார்டின். ஓகே. அர்ஜுன் சார் ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி, அந்த விஷயங்கள் யோசிப்பார். படத்தில் அவர் கேமியோ இல்லை ஏதாவது ரோல், பெரிய ரோல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாரா? சர்ப்ரைஸ் ப்ரோ. சர்ப்ரைஸா? ஏன்னா ட்ரைலரில் எங்கேயுமே பார்க்கல, அதனால தான் கேட்குறேன். சர்ப்ரைஸ். ஓகே. டைரக்டர் ஏபி அர்ஜுன் அவர்கள் ஆல்ரெடி உங்களை வச்சு 2012 ஒரு படம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரொமான்டிக்கான ஒரு படம், நிறைய அவார்ட்ஸ் வாங்குச்சு அந்த படம், மிகப்பெரிய சக்ஸஸ். உங்களை ஒரு ரொமான்டிக்காக காட்டின ஒருத்தர் மறுபடியும் அவர் டைரக்ஷனில் அவர் உங்களை ஆக்ஷனாக பார்க்குறது அப்படின்றது எப்படி இருக்கும்? தென் அந்த ஹேண்ட்லிங், த வே ஆஃப் ஹேண்ட்லிங் எந்த அளவுக்கு மாறிச்சு, அவர் ஒரு டேரக்டராக எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருந்தார் இந்த காலகட்டங்களில்? ஏபி அர்ஜுன் சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மூவி டைரக்ட் பண்ணது அவர் தான். எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் 4 மூவிஸ் ஆயிடுச்சு. இது என்ன 5வது மூவி மார்டின். திரும்பி அவரே டைரக்ட் பண்ணுறாரு. ஹீ இஸ் வெரி அடமெண்ட். இது வேணும்னா அது ஹீ இஸ் வெரி அடமெண்ட். வேணும்னா பண்ணிட்டே ஆகணும். காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டார். ஓகே. காம்ப்ரமைஸ் ஒர்க்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார். ஹீ இஸ் வெரி அடமெண்ட். டேக்கிங்ஸு அண்ட் அவர் விஷுவலைசேஷன் இதெல்லாம் வேறு மாதிரி. ஸோ நான் நினச்சேன் இவ்வளோ கிராண்டியராக நான் நினைக்கல. ஆனால் ஷூட்டிங் பண்ணதுக்கப்புறம் இட் வாஸ் ஃபீலிங் குட். ஓகே. தென் இப்போது இவ்வளோ கிராண்டியராக இப்போ பார்க்கும்போது கன்ஃபார்ம் இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்தாலும் அடுத்தது சைனீஸ், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஒரு ஹோப் உங்களுக்கு வந்திருக்கும்ல? படம் ஒன்று பாதி போயிட்டு இருக்கும்போது வந்திருக்கும், இல்லை படம் அவுட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்திருக்கும், இல்லை ஸ்டார்டிங்கில் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா இந்த படம் இவ்வளோ லாங்குவேஜஸில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறோம், கன்ஃபார்ம் செம்ம சக்ஸஸ் பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஹோப் எப்போ வந்தது? ஆஃப்டர் மூவி வித்தவுட் ரீ ரெக்கார்டிங் ரவி பசூர் சார்
ரீரெக்கார்டிங் பண்ணது அவர் தான். அவர் பார்த்து அவர் சொன்னது என்னென்னா, இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரியே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு என்ன சொன்னார். என் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஸ்டோர் ஆகிடுச்சு. இன்டர்நேஷ்னல் அது இதெல்லாம் சொல்கிறாரு. நான் திருப்பி போயிட்டு கேட்டேன், சார் ஒன்றுமே சொல்லுங்கள் சார், பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, இது ஓகேவா உனக்கு ஓகேவா, பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமா. நான் கேட்டால் அவர் சொன்னது ஒரே வார்த்தை என்னன்னா, ப்ளீஸ் வி வில் ட்ரை சார், வி வில் ஒர்க் டுகெதர், லெட் அஸ் கோ ஃபார் இன்டர்நேஷ்னல்னு சொன்னார். டீமில் டிசைட் பண்ணிவிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு கேட்டேன். ப்ரொடியூசர் இஸ் ஆல்வேஸ் லைக், ஐ கால் ஹிம் லயன் ஹார்ட்டட் ப்ரொடியூசர். இஸ் லைக் எல்லாம் பண்ணலாம் சார், வாங்க சார் பண்ணலாம். என்னன்னா ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே இஸ் த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது. ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளே டைம் லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் இந்த ஸ்க்ரீன் பிளேல. அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் பிளே தான் ஹீரோ. அண்ட் இட் இஸ் அ யூனிவர்சல் தீம். எனக்கு எவ்ரிபடி ஹியர் ஆர் வாட்சிங் கொரியன் சீரீஸஸ், நிறைய மூவிஸ் எல்லாம் பார்க்குறாரு. பட் எனக்கு என்னன்னா, எங்கள் இந்தியன் மூவிஸ் ஏன் அவர் பார்க்கக்கூடாது, வில் ட்ரை. என்னென்னா டப்பிங் பண்ணது அவ்வளோதானே. அண்ட் வி கேன் யூஸ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, அண்ட் யாரோ டப்பிங் பண்ண வச்சு they can generate my voice in AI. ஸோ டப்பிங் ப்ராசஸ் அப்படி தான் போயிருக்கு. உங்கள் வாய்ஸில் தான் அங்கே வரும் கொரியன்லேயுமே? ஆமாம். இப்போது நீங்கள் பேசினா ஃபுல் டப்பிங் பண்ண அப்புறம் ஏஐ போட்டால் என் மாடுலேஷன் இன்டோனேஷன் அது ரீட் ஆகி யூ கேன் ஹியர் இன் மை வாய்ஸ் ஆஸ் வெல். ஓகே. இப்போ தமிழ் தெலுங்கு இதுலேயுமே இப்போ உங்கள் வாய்ஸ் தான் வருமா இல்லை அதுக்கு வேறு? தமிழ் தெலுங்கு எங்கள் வாய்ஸ் தான் வருது. ஓ சூப்பர் சார். தென் இப்போது அர்ஜுன் அவர்கள் உங்கள் மாமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். தமிழ் ஆடியன்ஸ் இப்படி இருப்பாங்க, தமிழ் மூவிஸ் இப்படி பார்ப்பாங்க, தென் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரியான அட்வைஸ் தமிழ் சினிமா பற்றி, தென் தெலுங்கு சினிமா இதை பற்றிலாம் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லுவாரா? தமிழ் பற்றி என்ன சொன்னான்னு, யூஸ்வலி அவருக்கு ஈஸியாக லைக் பண்ண மாட்டார், பண்ணிட்டாருன்னா விடவும் மாட்டார். கண்டிப்பாக. அல்ல அவர் சொன்னது நான் சொல்கிறேன் ப்ரோ, யாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சொல்ல. ஆனால் யூஸ்வலி they don't like. if they like விடவே மாட்டார். ட்ரை பண்ண சொன்னார், அவ்வளோதான். ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு தமிழ் அறிமுகம் ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல, தமிழ் சினிமா இப்படி இருக்கும், ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படி, தமிழில் டைரக்ட் தமிழ் மூவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போது தோணியிருக்கா? அதுக்கு ஸ்கிரிப்ட் வேணும், கரெக்ட் டைரக்டர் வேணும், இருந்தாப்பா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே. இப்போது இந்த படம் பார்க்கும்போது சரி, உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் பார்க்கும்போது சரி, எவ்வளோ நாள் ஷூட் போச்சு, தென் ஃபிசிக்கலாக நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ நாள் ரெடியானீங்க, ஃபிசிக்கலாக என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது இப்போ மார்ட்டினில்? ஐ ஹேட் டு புட் ஆன் 24 kgs, 23-24 kgs சைஸ். இப்போ குறைஞ்சிச்சு ப்ரோ, 20 kgs கம்மி ஆகிட்டேன். அடுத்த மூவி கேடி என்ன பண்ணுறேன் அதுக்கு, அதனால் மார்ட்டினில் ஐ வாஸ் 110 kgs. ஐ ஹேட் டு புட் ஆன் வெயிட், ஃபுல் வெயிட்ஸ் பண்ணுறது, நல்லா சாப்பிட்றது அப்படியே பண்ணிவிட்டு ஐ வாஸ் இன் திஸ் கேரக்டர். வி ஷார்ட் ஃபார் ஷூட்டிங் 250 days. வி ஷார்ட் 251 days exactly, and 6 months pre-production, 6 months post-production. So 2.5 years easily it got. ஓகே. இப்போது உங்களோட அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், உங்களோட அந்த ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போது பிஃபோர் மார்ட்டின் அண்ட் ஆஃப்டர் மார்ட்டின் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ மார்ட்டினாக இருக்கட்டும், கேடி த டெவிலாக இருக்கட்டும், கேடி த டெவில் எனக்கு அந்த போஸ்டர்ஸ் அண்ட் சம் விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே, இனிமேல் உங்களோட படம் கன்னடா ஆடியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லா ஆடியன்ஸும் பார்க்கணும் என் படத்தை அப்படிங்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, இப்போது என்னென்னா லெட்டஸ் பி ப்ராக்டிக்கல், லெட்டஸ் டாக் ப்ராக்டிக்கல் திங்ஸ். இப்போது நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ப்ரோ டு கெட் எஸ்டாப்ளிஷ்ட். நிறைய வேரியஸ் ஓடிடிஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எவ்ரி திங் இஸ் ஒன் பட்டன் அவே. நீங்கள் பார்க்கணுன்னா ரீஜனல் லாங்குவேஜ் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் வாட்ச் இன் எனி, யூ கேன் வாட்ச் கன்னடா மூவிஸ் டு தமிழ் மூவிஸ் டு கன்னடா. ஸோ வென் தட் இஸ் த கேஸ், we have to go according to the trend. இல்லையா? Back in those days they didn't have any platforms like
ஓடிடி இல்லை ஒன்றுமே இல்லை. தே யூஸ் டு டூ ரீமேக்ஸ். பட் இப்போது எல்லாமே ஈஸி தான். ஸோ வி ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் ஆல் த பிளாட்ஃபார்ம்ஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். ஓகே டன் டன். ஆக்சுவலாக இப்போ ஒரு சின்ன ஒரு செஷன் மாதிரி செக்மெண்ட் மாதிரி வச்சுப்போம். இப்போது ஸ்டார்ட் ஆகிப்போம். இப்போ தான் ஸ்டார்ட். திஸ் ஆர் தட்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட். தென் வந்துட்டு ரேபிட் ஃபயர் அப்படின்ற மாதிரி திஸ் ஆர் தட் போயிடுவோம். ஆக்ஷன் ஆர் ரொமான்டிக் மூவிஸ் வாட்ச் பண்ணுறதுக்கும் சரி நீங்கள் நடிக்க ஆக்ஷன் இல்லை ப்ரோ. வாட்ச் பண்ணுறதுக்கு லவ் ஸ்டோரிஸு, ஆக்ட் பண்ணுறதுக்கு ஐ என்ஜாய் ஆக்ஷன். ஏன் அப்படி தெரியல ப்ரோ. தெரியல. இல்லை, நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்களா? ரொமான்டிக் பண்ணுறத விட ஆக்ஷன் பண்ணுறது தான் நல்லா? இல்லை, நான் என்ஜாய் பண்ணுறது ஆக்ஷன் தான். பட் ஆஸ் அன் ஆடியன் நான் லவ் ஸ்டோரிஸ் பார்க்குறேன் ப்ரோ. ஓகே. த்ரிஷா ஆர் நயன்தாரா? த்ரிஷா. ஓகே டன். ரஜினி ஆர் கமல்? ரஜினி சார். ரஜினி சார். ஓகே. தமிழ் சினிமா ஆர் தெலுங்கு சினிமா? தமிழ் சினிமா ஆர் தெலுங்கு சினிமா? தெலுங்கு சினிமா. போத் ப்ரோ. போத். ஓகே. சங்கர் ஆர் ராஜமௌலி? இங்கே எந்த மூவிஸ்? தமிழ் மூவியா தெலுங்கு மூவியா? டேரக்டர் சங்கர் ஆர் ராஜமௌலி? சங்கர் சார். சங்கர் சார். ஓகே. ஆர்ட் மூவிஸ் ஆர் கமர்ஷியல் மூவிஸ்? கமர்ஷியல் ஆஃப் கோர்ஸ். கமர்ஷியல். ஓகே. தென் இன் யுவர் ஃபீல்ட் கேஜிஎஃப் ஆர் கண்டாரா? கன்னடா மூவிஸ். அதான் கேஜிஎஃப் ஆர் கண்டாரா? போத் ஆர் கன்னடா மூவிஸ். ஓகே. தென் ரேபிட் ஃபயர். ரேபிட் ஃபயரில் எனக்கு டைம் பரவாயில்ல. ஓகே. அண்டர் ரேட்டடாக இருக்கும்ல இப்போ கன்னட சினிமாவில் இன்னும் மற்ற ஆடியன்ஸ்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி அதாவது அண்டர் ரேட்டடாக நீங்கள் ஸ்பெஷலாக கன்னட சினிமா இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது? எவ்ரிதிங் இஸ் லைக் ஸ்பெஷல் ப்ரோ. ஓகே. ஒன் அண்டர் ரேட்டட் ஆக்டர் இன் கன்னடா சினிமா? யாரும் இல்லை ப்ரோ. ஏன்னா என்ன சொல்கிறேன்னா ப்ராப்பர் ஸ்டோரி ஓரியன்ட் மூவி பண்ணால் 100% கன்னடா ரசிகர் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ அப்படியெல்லாம் யாருமே இல்லை. ஓகே டன். ஃபர்ஸ்ட் மூவி யூ ஹேவ் வாட்ச்ட் இன் தமிழ்? ஃபர்ஸ்ட் மூவியா? அங்கிள் மூவி தான். ஐ திங்க் நிறைய இருக்குது ப்ரோ. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர். ஐ திங்க் சாது. ஓகே. லேட்டஸ்ட் மூவி யூ ஹேவ் வாட்ச்ட் இன் தமிழ்? மகாராஜா. ஓகே. உன் ஃபேவரட் பிளேஸ் இன் தமிழ்நாடு? காசிமேடு. நான் ஷூட்டிங் பண்ணேன். உன் சாங் இல்லை அந்த. ஓகே. ஏன் காசிமேடு பர்டிகுலரா? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ப்ரோ. இங்கே வந்த குமார் என்ன ஒரு அங்கிள் மேக்கப் மேன், அவரு அங்கே தான். ஏன்னா எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கார். காசிமேடில் தான். நான் ஷூட்டிங் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு மீனெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அந்த கிரெடிட். ஆக்சுவலாக அது செம்ம மேட்ரு இல்லை. ஆக்சுவலாக எல்லார்ட்டையும் நம்ம ஃபேவரட் பிளேஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ் சொல்லுவாங்க. பட் நீங்கள் காசிமேடுன்னு சொன்னது எனக்குமே அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபிஷ் கொடுத்தாரு ப்ரோ சாப்பிட்றதுக்கு. அதுக்காக. ஓகே டன். ஒன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்னடா இண்டஸ்ட்ரி, ரெண்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்? தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லை, யாரும் இல்லை ப்ரோ. இன்னும் அந்தளவுக்கு யார்கிட்டையும் பழகலை? இல்லை இல்லை. இம்மிடியேட்டாக போய் சொல்லணும்னா இம்மிடியேட்டாக சொல்கிறேன். நான் அப்போ சொல்ல மாட்டேன் இப்போ யாரும். ஓகே. கன்னடா இண்டஸ்ட்ரியில் ஆக்டர்ஸ் இல்லையா? ஆக்டர்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே டேரக்டர்ஸாக இருக்கலாம். நிறைய பேர் இருக்கார். நிறைய பேர் இருக்காங்க. ஐ கான்ட் நேம் ஒன். ஓகே டன். இப்போது ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தவங்க கைட் பண்ணுவாங்க சினிமாவில். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அங்கிள் தான் ப்ரோ. ஓகே. இன் வாட் வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா? செலெக்ஷனில் அந்த மாதிரி அவர் தலையிடுவாரா இல்லை எப்படி? இப்போது என்ன கதை கேட்டு என்ன சினிமா பிஃபோர் ஐ ஸ்டார்ட் எனி மூவி I will ask him. He will suggest me. Okay. Say this, what to do, what not to do. So only him. Okay. More than story. அதாவது ஸ்டோரி நமக்கு பிடிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. தென் எப்படி டேரக்டர்ஸை ஜட்ஜ் பண்ணுவீங்க? அதாவது இவர் இதை பண்ணுவார் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? Again, it's about story, bro. The way they narrate. If you get connected. In second movie, debut director. தேர்ட் மூவி டெபியூ டைரக்டர் கூட ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் சி ப்ரோ வாட் ஐ பிலீவ் இஸ் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எல்லா டெக்னீஷியன்ஸ் என்னை நம்பி ஓகே என்ன பண்ணுறான் என்னை நம்பி தான் சான்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி நானும் செகண்ட் மூவியில் இல்லை இவர் பண்ணுறாரு என்ன நம்பியே
வேலை செஞ்சேன். We did. ஓகே. It was a blockbuster. Again, third movie was a good movie, blockbuster again. கண்டிப்பா. So it is all about the vibes. Bottom line என்னன்னா ஸ்டோரி தான் ப்ரோ. என்ன அது என்ன கேட்டால் ஐம் நாட் வெரி ஓல்ட் டு ஆன்சர் திஸ், பட் ஐம் ஒன்லி லைக் 4 movies old ப்ரோ. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐம் தி ரைட் பர்சன் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். எஸ் ப்ரோ, நம்பிக்கை தான். ஓகே. இருந்தால் அண்ட் ஸ்கிரிப்ட், யா, ட்ரஸ்ட். ஓகே. இப்போது மார்ட்டின், ஓகே, இந்த படத்துக்கு நீங்கள் இந்த ரீசனுக்காக வரலாம், இந்த விஷயம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க படத்துலையா? மார்ட்டின் என்னன்னா ப்ரோ, சி பேக் இன் தோஸ் டேஸ் பெஸ்ட் டாஸ்க் என்னன்னா, யூ ஹாவ் டு டெல் ஆல் எமோஷன்ஸ், லைக் யூ ஹாவ் ஆல் ஜானர்ஸ், எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே இன் 150 minutes. தட் இஸ் 2.5 hours மூவி. யார் யார் அதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் பெரிய சூப்பர் பிளாக் பஸ்டர் மூவிஸ். ஜென்டில்மேன், முதல்வன், நாயகன், யூ நேம் இட், பாஷா, யூ வாட் எவர் மூவிஸ். எமோஷன்ஸ் இருக்குது, ஆக்ஷன்ஸ் இருக்குது, ட்ராமா இருக்குது. ஸோ எனி ஜானர் இன் தட் கேஸ். ஈவன் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு டூ ஆல் கமர்ஷியல் மூவிஸ் வேர் ஐ கேன் எக்ஸ்பிரஸ் ஆல் எமோஷன்ஸ் இன் ஒன் மூவி. And people watch usually movies for entertainment. You can really have good entertainment in this. Love stories irukku, cute love story irukku, action irukku, it's suspense thriller movie, ஒரு குட்டி மெசேஜ் இருக்கு. அதனால அண்ட் ஹாலிடேஸ் இருக்கு ப்ரோ. ஓகே. தயவு செஞ்சு வந்து பாருங்க. கண்டிப்பா. எனக்கு படத்து ட்ரெய்லர்ல எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் அப்படின்னா, டோன்ட் டீச் ஃபாதர் ஹவு டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக். இது ஆக்சுவலாக இந்த டைலாக் வந்து எழுதுனது அர்ஜுன் சாரா இல்லை டேரக்ட்? நோ ப்ரோ, இட் இஸ் அ சேயிங் இன் இங்கிலீஷ். Don't teach father how to. That is a don't teach daddy how to. It is a saying. Okay. அது யார்? இல்ல, இது இந்த ட்ரெய்லர்ல இந்த இடத்துல பிளேஸ் ஆகணும், இந்த இடத்துல வைக்கலாம், செம்மையா ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணது யாரு? ஆக்சுவலாக எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த விஷயம் ரொம்ப கேட்சியா இருந்துச்சு. அந்த விஷயம் எல்லாருமே அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக நான் கேட்குறேன், ஹூஸ் ஐடியா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல. டீம் ஒர்க்கில் சொல்லலாம். அப்புறம் என்ன ஐடியா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்னா டீம் ஒர்க். ஓகே. தென் தேங்க்யூ ஸோ மச் த்ரூ ப்ரோ. தென் அக்டோபர் 11th இந்த மார்ட்டின் படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் ப்ரோ. அண்ட் தயவு செஞ்சு அக்டோபர் 11th படம் ரிலீஸ். தயவு செஞ்சு குடும்பத்தோட வந்து மார்ட்டின் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் கேட்குறேன். சாரி, என் தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது, நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இஃப் எனி மிஸ்டேக்ஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். ஜெய ஆஞ்சநேயா. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.